ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷாமி இப்போ புதுசாக MI A3 அப்படிங்கிற ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். MIயோட A சீரியஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி MI A1 அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த MI A1 முழுக்க ஆண்ட்ராய்டோன் ப்ரோக்ராம் கீழே வந்தது. அதை தொடர்ந்து MI A2 லான்ச் பண்ணாங்க. அதுவும் நல்ல சக்ஸஸாக இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து MI A3 இன்னைக்கு அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 2 A சீரியஸ் ஃபோன்ஸுமே ஒரு நல்ல ஃபோனாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் நல்ல ஒரு அப்கிரேடா இல்லையா அப்படிங்கிறத சைட் பை சைடு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். MI A3 பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காக சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டாட் நாட்ச் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின ஜென்ரேஷனான MI A2 கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வெறும் HD+ ரெசல்யூஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வெறும் சாதாரண LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு Indisplay Fingerprint சென்சாரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த MI A3 தான் ஃபஸ்ட்டு ஃபோன் Indisplay Fingerprint சென்சார் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே கொண்டு வந்தது. MI A2ல நாட்ச் எதுவும் கொடுக்காம நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து டாட் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக நாட்ச் எதுவும் பிடிக்காது. பட் இந்த ஃபோனில் நாட்ச் கொடுத்துருக்கிறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோனோட ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 665 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 11 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கீழே வந்தது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனான MI A2ல Snapdragon 660 கொடுத்துருந்தாங்க. அந்த சிப்செட் வந்து 14 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கீழே வந்தது. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். இதே ப்ராசர் தான் நேற்று லான்ச் ஆன Realme 5லையும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். லைவ் பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு RAM அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரேஜை நீங்கள் SD கார்டு மூலமாக 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக இங்கே UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா பொறுத்த வரைக்கும் MI A சீரியஸில் நல்ல ஒரு கேமரா இருந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த ஃபோன்லையும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48MP சென்சார். இதோட அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் f1.79 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இதுக்காக 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8MP 180 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் f1.79 லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f1.79 அப்படிங்கும்போது லோ லைட்டில் கூட இந்த சென்சாரால் நல்ல இமேஜஸ் எடுக்க முடியும். தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் ஒரு 2MP டெப்த் சென்சார்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபோனோட செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32MP செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் f2.0 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 32MP செல்ஃபி கேமரா ஆல்ரெடி Y3 லான்ச் பண்ணாங்க. இப்போ அதே கேமராவை தான் இதுலேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே 4030 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 4030 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தாலும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இதை Type-C கேபிளில் கொடுத்துருக்காங்க. MI A1லேருந்து A2லேருந்து A3 வரைக்கும் 3மே Type-C கேபிளில் தான் கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் ப்ளஸ் 4030 mAh பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக பேட்டரி பேக்கப் வரும். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேறு இருக்குது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 5 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது androidone ப்ரோக்ராம் கீழே வந்ததுனால தொடர்ந்து 2 வருஷத்துக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்புறம் மேஜர் அப்டேட்ஸ் உங்கள் ஃபோனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்ஸை பற்றி கவலைப்படவே வேண்டாம். MIUI உங்களுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்ஸ் வராது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனாக MI A2ல வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கல. பட் இந்த ஃபோனில் 3.5mm ஆடியோ ஜாக்கை சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். கேமரா ஒரு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Indisplay Fingerprint சென்சார் ப்ளஸ் AMOLED பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன குறைனா வெறும் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் கொடுத்து இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு தாறுமாறான ஃபோனாக இருக்கும் இது. ஸோ மற்றபடி இந்த ஃபோனில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும்
15,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 15,999 இந்த ஃபோன் ஒர்த் இல்ல. நீங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க. பட் இந்த 4GB RAM 64GB ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு HD+ ரெசல்யூஷனா இருந்தா கூட பரவாயில்ல. AMOLED பேனல் இருக்கு, Indisplay Fingerprint சென்சார் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் ஆகஸ்ட் 23 இருந்து நீங்க தாராளமா இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். Amazon எக்ஸ்க்ளூசிவா இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மதியம் 12 மணிக்கு இந்த ஃபோனை ஃபிளாஷ் சேல்ல நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்க ஃபோனை நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.